ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிட ஜெமினி ஃபைண்டபிளர் பேசுகிறேன். மேஷ ராசிக்கு குரு பயிற்சி பார்க்கலாம். 2026 ஆண்டுலேருந்து 2027 வரைக்கும் உங்களுக்கு மிட் வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் என்னென்ன பலன்கள் இருக்குது நமக்கு பார்க்கல. மேஷம் இதுவரை 3ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 4இல் குரு. அப்போ 4இல் குரு வரக்குள்ள என்ன சொல்லுவோம்? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே நல்லப்பா 4 குரு மேலே நலம் உண்டாகணும். அப்போ உங்களுக்கு ப்ரெஸ்டீஜான கிரகமே குரு தான். அவர் உச்சமடைகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ் இன் ஹோம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதில் ஹாப்பினஸ் எல்லாமே உங்களுக்கு சுகஸ்தானத்தில் வந்துடும். வீடு, வசதி, வாழ்க்கை, பொருளாதாரம், அதிர்ஷ்டம் எல்லாமே இந்த இடத்துல வரும். குறிப்பாக இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு வசதி வேணும் இல்லையா? அதுக்கு வேலை வேணும், தொழில் வேணும். இப்போ இது ரெண்டு தான் ஃபஸ்ட்டு எடுக்கிறோம். இப்போ இந்த குரு பகவான் என்ன பண்ணுவார்னா, உங்களுடைய மேஷத்திலிருந்து 10ஆம் இடத்தை அவர் பார்க்குற பார்வையெல்லாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ராசியிலேருந்து 10ஆம் இடத்தை பார்ப்பார், ராசியிலிருந்து 8ஆம் இடத்தை பார்ப்பார், ராசியிலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ இந்த இடத்த பார்க்கறதுனால குரு பகவான் தரக்கூடிய யோகங்கள் நிச்சயம் 10ஆம் இடத்தை பார்க்குறது சிறப்புங்க. அவர் நேரடியாக பார்க்குறார். வேலையில் வேலை இல்லாத அத்தனை பேருக்குமே மேஷராசிக்காரங்களுக்கு வேலை கிடைக்கும். ஒரு இண்டஸ்ட்ரியல் லைனில் நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக ட்ரை பண்ணுறேன். இப்போ கிடைக்கலாம், இந்த டைமில் ட்ரை பண்ணுங்கள், கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலைகளில் ஒரு அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் இப்போ கிடைக்கக்கூடும். முக்கியமாக அரசு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதிருக்கீங்களா? 3 வருஷமாக அதுவும் வரல, 2 வருஷம் ஆச்சு சார், நான் இப்போ வெயிட் பண்ணுறேன். யூனிஃபார்ம் சர்வீஸில் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இந்த மேஷராசிக்காரங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடும். அரசாங்க பட்டியலில் உங்கள் பேர் இடம் பிடிக்கும். இந்த தடவை உறுதியாக எடுத்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வேலை குரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிச்சத்தை தரக்கூடிய இடம். அது எப்போவுமே இந்த 4ஆம் இடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய பிரைட்னஸ் வேலையில் கொடுப்பார். அதுக்கப்புறமா தொழிலில் குரு பகவானை அடிச்சிக்க முடியாது. குரு பார்த்தீங்கன்னா பணம் எங்கெல்லாம் பொருளுதோ அந்த இடத்துல ஃபுல்லாகவே உங்களுக்கு குரு பகவான் வருவார். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் உள்ள அஸ்வினி, அதுக்கப்புறம் பரணி, இந்த நட்சத்திரங்கள்லாம் பாருங்கள், இவங்க நிறைய டிசப்பாயின்மெண்ட்டாகவே இருந்திருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு பக்கம் ஒரு பயம் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க வேலை தொழில்களில் நிச்சயமாக ஒரு ப்ராஃபிட் வரும், நல்ல ப்ராஃபிட் வரும். உங்களுக்கு லக்ஸுரியஸ் லைஃப் வேணும்னா நல்ல வேலை வரணும், தொழில் வரணும், டெவலப்மெண்ட் ஆகணும், பொருளாதாரம் வரும். இப்போ இந்த இடத்துல தொழில் நல்லபடியாக இருக்கும். 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே குரு பகவான் நல்லது பண்ணார். குருவுடைய நட்பு நட்சத்திரம் இதை பரணி பார்த்தீங்கன்னா சமநிலையை கொடுக்கும். அப்போ கண்டிப்பாக தொழிலில் நல்ல ப்ராஃபிட் வரக்கூடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் ரொம்ப நஷ்டம் அடைஞ்சிட்டேன், இனி கஷ்டம் இல்லாமல் வாழலாம். அதுதான் லக்ஸுரியஸ்ன்னு சொல்கிறோம், ஹாப்பினஸ்ன்னு சொல்கிறோம். 4இல் குரு பகவான் வரக்குள்ள உங்களுக்கு உயர்ந்த வாழ்க்கையை கொடுப்பார். இப்போ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் 4ஆம் இடத்துல வரக்குள்ளே அவர் என்ன பண்ணுவார்னா திருமணத்தை கொடுக்க போகிறார். திருமண வாழ்க்கை. இப்போ உங்களுக்கு வேலை தொழில் கிடச்சிட்டா அடுத்த கட்டமே என்னங்க? நல்ல திருமணம் தான். அப்போ மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணணும். ஸோ ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன், 30-35 வருஷம் ஆச்சு, நிறைய ஜாதகம் பார்த்தோம், நிறைய கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு, செவ்வாய் தோஷம், நாகதோஷம், அந்த தோஷம், இந்த தோஷம் சொல்லி ரொம்ப இழுத்தடிச்சிட்டாங்க. இப்போ மேஷத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு 4ஆம் இடத்துல வரக்குள்ள உங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரணும்னா ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ, அந்த மருமகளோ வீட்டுக்குள்ளே வரணும். அப்போ என்ட்ரி குரு பகவான் கொடுக்க போகிறார். அப்போ திருமண வாழ்க்கைக்கு காத்து கொண்டிருக்கும் மேஷராசிக்கு நல்ல செய்திகள், சுப செய்திகள் வரும். கல்யாணம் 100% நடக்கும். கல்யாணத்துக்கு அடுத்தது என்னங்க? குழந்தை. அந்த குழந்தை சம்மந்தப்பட்டதையும் குரு பகவான் உச்சம் பெறுவதால் உங்களுக்கு குழந்தை செல்வத்தை நிச்சயமாக தந்துடுவார். ஸோ மேஷராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தடவை குழந்தை நிச்சயமாக உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், காதலில் குரு பகவான் இந்த பரணி நட்சத்திரக்காரங்களாம் பாருங்கள் பயங்கர அஃபையர், லவ், இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலாக 4ஆம் இடத்துல குரு பகவான் வரக்குள்ள உங்களுடைய 12ஆம் இடத்தை அவர் பார்க்கறதுனாலையும் அந்த 12ஆம் இடம் உங்களுடைய ட்ரீம். அப்போ எந்த இடத்துல நமக்கு ட்ரீம் இருக்கும்? ஒன்று நம்ம வெளிநாடு போகணுன்னு ஒரு ட்ரீம் இருக்கும், காதலில் வெற்றி பெறணும்னு ட்ரீம் இருக்கும், ஒரு விஷயம் வேலை கிடைக்கணும், அந்த ட்ரீம்லாம் இருக்கும் இல்லையா? அப்போ இந்த இடத்துல காதல் கனவு நிறைவேறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கோங்க. காதலில் இருந்த அடிதடி, சண்டை, இது பஞ்சாயத்து, இதெல்லாமே சரியாக கூடும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காதலில் 100% நீங்கள் எதிர்பார்க்கலாம். 2 பேருமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இரு வீட்டினர் அழைப்புதல் கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குறிப்பாக நம்ம குடும்பம், இந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கணவன் மனைவி லைஃப் ஸ்டைல் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் இருந்துச்சு. ஸோ இப்போ 4ஆம் இடத்துல குரு பகவான் வரக்குள்ள அவர் பார்க்கக்கூடிய இடங்களும் சரிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தை வர 8ஆம் இடம் பார்த்தீங்கன்னா ஒரு அவமானம், கஷ்டம், காயம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம், மாமனார் மச்சினர் சண்டை, அதெல்லாம் இங்கே சரியாகக்கூடும்.
அப்போ குடும்ப வாழ்க்கையும் மேஷராசிக்காரங்களுக்கு அமைதியான ஒரு டிராவலிங் பண்ணுவீங்க. கோர்ட்டு கேஸு வழக்கு வம்பு பஞ்சாயத்து இதுவும் வந்து சரியாக கூடும். குடும்பம் கணவன் மனைவி ஒற்றுமை வந்து ரொம்ப சிறப்பாகவே இந்த இடத்துல வந்து இருக்க போகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு. இப்போ இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வேலைக்காக வெளிநாட்டுக்கு போகிறவங்க ட்ரை பண்ணுறவங்க இப்போ இந்த இடத்துல 12ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா குரு பகவான், 4ஆம் இடத்துல வரக்குள்ள உங்களுடைய ஹாப்பினஸை வந்து கண்டிப்பாக அவர் கொடுத்துருவாரு. அதே மாதிரி செல்ஃப் எஃபோர்ட்ஸ், நீங்கள் போடுற எஃபோர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 மடங்கு லாபத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடும். அப்போ உங்களுக்கு வந்து பாருங்கள், கண்டிப்பாக வெளிநாட்டு வாழ்க்கை வந்து 12ஆம் இடத்தை பார்க்கறனால வெளிநாட்டு நினச்ச கண்ட்ரிக்கு நீங்கள் போகணும்னு ஆசைப்படுவீங்க இல்லையா. சார் நான் துபாய்க்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணலாமா? கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கூடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை வந்து நம்ம 2-3 கேட்டகரியில் எடுப்போம். ஒன்று லாட்ரி வாங்குவாங்க, இங்கே இருக்கிறவங்க கேரளா போய் லாட்ரி வாங்குவாங்க. இங்கே இருக்கிறவங்க வெளிநாட்டில் உள்ள நண்பர்கள் மூலியமாக ஒரு $5 $10 வாங்குறாங்க. அப்போ அவங்களுக்குலாம் விழலை அப்படின்னா இந்த இடத்துல புதையல் யோகம்னு ஒன்று இருக்குது. அப்போ புதையல், வீடு, அதிர்ஷ்டம். இப்போ இந்த அதிர்ஷ்டம் இங்கே சொல்கிறோம். ஸோ இந்த புதையல் வீடுலாம் 4ஆம் இடத்துல. அப்போ ஹாப்பினஸ் ஹோம் நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா. அப்போ வீட்டுக்கு தேவையான பொருளாதாரம், வசதி, வீடு கட்டுறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு போகிறது, இந்த மாதிரி எண்ணற்ற கனவுகள், ஆசைகள், லட்சியங்கள் நிறைவேறக்கூடும். முக்கியமாக வாகனம் தொழில் பண்ணுறவங்க வாகனத்தை மாற்றுவீங்க. இல்லை வாகனமே இல்லை, 2 வீலர் சைக்கிள் ஓட்டுறேன் சார், சைக்கிளுக்கே வெளி இல்லாதவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் வாங்குவீங்க. சைக்கிளுக்கு அடுத்தது பைக்கு அப்புறம் கார். இந்த மாதிரி உங்களுடைய அந்த வசதிக்கு ஏற்ப மாதிரி வாழ்க்கை வந்து அழகாக மாறக்கூடும். இந்த 4ஆம் இடத்துல ஒரு கிரகம் வரக்குள்ள உங்கள் ஊரில் உங்களுக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும். இது வரைக்குமே எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே ஒரு மாதிரியாக போயிட்டாங்க சார், பிரிஞ்சு போயிட்டாங்க, அண்ணன் தம்பி சண்டை பிரச்சனை இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த குடும்ப ஒற்றுமையை குருபகவான் வரக்குள்ள ப்ரெஸ்டீஜ் பீப்புள் தான் உருவாக்குவாங்க. அப்போ கண்டிப்பாக குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதையல் யோகம் இதெல்லாம் வந்து வேலை செய்யும். கிடைக்காத ஒரு பொருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த பொருள் நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக இருக்கும். கடவுளுடைய ஆசீர்வாதம் இந்த 4ஆம் இடத்துல இருக்குது. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரு உச்சமடைஞ்ச குரு நன்மையை தருவார். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் இருக்கிறவங்க, இந்த சினிமா, அரசியல், இவங்க 2 பேருக்குமே வந்து பாருங்கள் இந்த குரு பகவான் பதவியை கொடுக்க போகிறார். அப்போ சினிமாவில் ஒரு பதவி, அப்போ இது வரைக்கும் டேரக்டரான ஆக முடியலன்னா அசிஸ்டன்ட் டேரக்டர், அசோசியேட்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக டேரக்டர் ஆவீங்க. அதேமாதிரி கதாநாயகன், ஹீரோயின்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்க நிறையா ட்ரை பண்ணியிருப்பாங்க, படம் ஃப்ளாப் ஆகிருக்கும். இப்போ ஒரு படம் ஹிட் அடிப்பாங்க மேஷத்தில் உள்ளவங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசியலில் இருக்கிறவங்க தான் நிறைய மேஷத்தில் இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல கார்த்திகை, அஸ்வினி, பரணின்னு வரக்குள்ள அவங்க எல்லாமே வந்து பாருங்கள் பெரிய லெவலில் பதவிக்கு ட்ரை பண்ணுவாங்க. இப்போ வந்து பாருங்கள் இந்த வட்டச்செயலர், வார்டு கவுன்சிலர், இது மாதிரி நிறைய பதவிகள், மத்திய அமைச்சர், இந்த மாதிரி ட்ரை பண்ணுறவங்க இந்த குரு பகவான் தான் அமைச்சர் கிரகம், அதாவது மந்திரி இலாக்கா. அதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த மந்திரிக்கு ஈக்குவலாக உங்களுக்கு வந்து கௌரவத்தை கொடுப்பார் அரசியலில் இருக்கிறவங்க. அதுக்கடுத்தது விவசாயம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்குள்ள விவசாயம் தான் ஃபஸ்ட்டு எடுக்கிறோம். உங்களுடைய வீடு, உங்களுடைய வாசல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவசாயம் சம்மந்தப்பட்ட பூமின்னா 4ஆம் இடம். அப்போ பூமி சம்மந்தப்பட்ட விவசாயம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நன்மையை தரும். விவசாய மக்களுக்கு அறுவடை செழிப்பாகக்கூடும், நல்ல மகசூல் வந்து உங்களுக்கு வரக்கூடும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கும் ஆல்மோஸ்ட் அதே தான். 4 எந்த கிரகம் இருக்கோ அதோட தொழில் நல்லா இருக்குங்க. ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, ப்ரோக்கரேஜ் பண்ணுறவங்க, இன்டர்மீடியேட்டர், இவங்க எல்லாருக்குமே வந்து பாருங்கள் இது வரைக்குமே அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு இடம் விற்கலாம், இப்போ விற்று உங்களுக்கு 1 லட்ச ரூபா கமிஷன், 2 லட்ச ரூபா கமிஷன், இந்த மாதிரி நிறைய கமிஷன் பேசிக்ஸ் வந்து வரக்கூடும். ஸோ கண்டிப்பாக மேஷத்துக்கு வந்து சிறப்பாக இருக்கும். முக்கியமாக கல்வியில் 4ஆம் இடத்துல குருபவனருக்குள்ள அடிப்படை கல்வி, அடிப்படை வசதி. அப்போ 10th 12th முடிக்கிறவங்களுக்கு வந்து அடுத்த கட்டம் போகிறதுக்கான அந்த நுழைவுத் தேர்வுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நுழைவுத் தேர்வை வந்து 4ஆம் இடத்துல குருபவனருக்குள்ள சூப்பராக கொடுப்பார். அப்போ மேஷத்துக்கு இது அத்தனை பலன்களுமே வந்து கொடி கட்டி பரவக்கூடியது. இப்போ நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் அப்படின்னாலே மேஷம் வந்து நம்ம எப்போவுமே சொல்லுவோம் பழனி முருகன், அவரை வந்து பிடிச்சிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக நீங்கள் முக்கியமாக வணங்கக்கூடியது குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்காரு, அது ஒரு நீர் வீட்டில் இருக்குது. அப்போ நீர் ஸ்தலங்கள் உள்ள கோயிலுக்கு போங்க, திருச்செந்தூர் போயிட்டு வரலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக திட்டை, திருஆலங்குடி, குரு சம்மந்தப்பட்ட கோயில் வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய மதிப்பெண் 100%. உங்களோட தசா புத்தி பார்த்துக்கோங்க. அஸ்வினி, பரணி, கார்த்திகை உங்களோட தசா புத்திக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பலன் மாறும். ஆனால் குரு பயிற்சி மேஷத்துக்கு அமோக வெற்றி அப்படின்றத எடுத்துக்கோங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், அன்னதானம் நிறைய பண்ணுங்கள். முடியாதவர்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்கள். ஆடை தானம், அன்னதானம், கல்வி தானம், இது 3மே பண்ண கர்மா வெளியே போகிறத நம்மளால் உணர முடியும். நிச்சயமாக நன்றாக இருப்பீர்கள். எல்லாம் உள்ள இறைவன் எல்லாத்தையும் கொடுத்து குரு பயிற்சியில் மேஷராசி வெற்றி பெறுவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.